ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி மாநாடுக்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு பனையூர்ல விருந்து கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அண்ட் இந்த விருந்துக்கு வந்த விவசாயிகள் கிட்ட மாநாட்டிற்காக ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுத்தாரு தளபதி அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஒரு ஏக்கருக்கு 10,000 கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க மொத்தம் 7 ஏக்கர் கொடுத்திருந்தாங்களாம். சோ 70,000 கொடுத்திருக்காரு தளபதி. சோ ஒரு ஏக்கருக்கு 7,000ன்றது பயங்கர பெனிஃபிக்கலா இருந்திருக்கும் விவசாயிகளுக்கு. மாநாடப்பவே இந்த ஒரு கேள்வி இருந்துச்சு, பட் அதுக்கான ஆன்சர் இப்பதான் கிடைச்சிருக்கு. சோ இப்போ மாநாட்டிற்கு மொத்தம் 200 ஏக்கருக்கு மேல பயன்படுத்தினாங்க. சோ இப்போ இதுக்கே ஒரு மிகப்பெரிய தொகை செலவாயிருக்கும். அண்ட் இன்னைக்கு இவங்களுக்கு விருந்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா சைவம் தான். சாம்பார், வடை, பாயாசம், வத்த குழம்புன்னு ஒரு தரமான வெஜிடேரியன் மெனுவை தான் ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த விருந்துல ஜஸ்ட் நிலம் கொடுத்தவங்க மட்டும் இல்லாம மாநாட்டை சக்சஸ்ஃபுல்லா நடத்தின ஏற்பாட்டாளர்கள் அண்ட் மாவட்ட செயலாளர்கள்னு எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. இது வரைக்கும் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் மாநாடு நடத்தினப்போ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருக்காங்களான்னு தெரியல. இஃப் ஐ எம் நாட் ராங், தமிழக வெற்றி கழகம் தான் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சோ தளபதி கிட்ட இருந்து இது ஒரு சூப்பரான ஜெஸ்டர். ஏன்னா நிலம் கொடுத்ததுக்கான பணமும் கொடுத்து இப்போ தளபதியை பக்கத்துல மீட் பண்ணி அவர் கையால விருந்து சாப்பிடறதுக்கான வாய்ப்புமே கிடைச்சிருக்கு. சோ நிலம் கொடுத்த எல்லாருக்குமே பயங்கர நிறைவாகவும் சந்தோஷமாவும் இருந்திருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மாநாடு அப்பெல்லாம் நிலம் கொடுக்க மக்கள் சந்தோஷமா முன் வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம G4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.